நாம் இன்றைக்கி சஷ்டிக்கோட 8th மந்த் ஆக்டிவிட்டீஸை தான் பார்க்க போகிறோம். சஷ்டிக்கோட 8th மந்த் ஆக்டிவிட்டீஸில் சஷ்டிக்கு இப்போது ஒரு சப்போர்ட்டு கூட இல்லாமல் உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஆனால் கையில் பார்த்திங்களா ரெண்டு திங்ஸு கையில் எடுத்து வைக்கிற அளவுக்கு சஷ்டிக்கு இப்போது உட்கார்ந்து பழகியாச்சு. ஒரு கையை அழகாக ஊனி திங்ஸ் எடுக்கிறது, அப்புறம் அந்த சைட்லேருந்து இந்த சைடு அழகாக ஒரு கையை ஊனி அப்படி சப்போர்ட்டே இல்லாமல் அழகாக உட்காருறது, இப்படி அழகாக எல்லாமே சஷ்டி நல்லா ரொம்பவே அழகாக பழகிட்டான். இதுதான் 8th மந்த்தில் குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ். குழந்தைங்கனாலே கையில் எந்த திங்ஸ் கிடைச்சாலும் வாயில் வைக்கிறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். அது இப்போ இல்லை, அவங்க பிறந்த கொஞ்ச நாள்லேயே, அதாவது ஒரு 3rd மந்த்லேயே அவங்க இந்த ஆக்டிவிட்டீஸை பழகிடுவாங்க. அப்படி நாம் திங்ஸ் எதுவுமே அவங்க கையில் கொடுக்காம பழக்கியிருந்தோம்னா அவங்களுடைய கையில் பெருவிரலோ இல்லை நடுவிரலோ ஏதாவது ஒரு விரலை சப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க வாய் எதையாவது ஒன்று அவங்க வாயில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் குழந்தைங்களுடைய சின்ன வயசு ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ சஷ்டிக்கு எங்கேயாவது திங்ஸ் கிடக்கா நம்ம எடுக்குது விளையாடுறதுக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். பின்னாடி ஒரு பால் கிடந்து, சின்ன சைஸ் பால், அதை தான் எனக்கு தெரிஞ்சு தேடிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சஷ்டிக்கோட ஃபேவரட் திங்ஸ் இந்த வாட்டர் பாட்டில் மூடி தான். ரொம்ப பிடிக்கும். எப்போவும் அதை எடுத்து வாயில் வச்சு சவிச்சிக்கிட்டே, அதாவது அதை அப்படி வாயில் வச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ சஷ்டிக்கு வேறு புதுசாக ஒரு பழக்கம் பழகிடுறா. இப்போ எந்த திங்ஸுமே கொடுக்கல அப்படின்னா முதல்ல பெருவரலை சப்புவான். இப்போ பெருவரலை சப்புறதுக்கு பதிலாக 2 பல், மேலேயும் பல் முளைச்சிருக்கு, கீழேயும் 2 சின்ன பல் முளைச்சிருக்கு பார்த்துக்கிடுங்க. அதை வச்சு கிருகிருன்னு 2 பல்லை போட்டு கடிக்கிறான். இப்போ அப்படி ஒரு பழக்கம் பழகியிருக்கான். அப்புறம் அழகாக கையை ஊனி எல்லா சைடும் திரும்பி பார்க்குறது. இப்போ அவங்க அக்கா பக்கத்தில் நிற்கிறா, அதை பார்த்துக்கிட்டு நிற்கிறான். இப்படி ரொம்ப அழகாக நல்ல ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பண்ணுறான். 8th மந்த்தில் இப்படி பேபிஸ் ரொம்ப நல்லா, அதாவது 8th மந்த்தை பொறுத்த வரைக்கும் பேபிஸ் ஓரளவுக்கு வித் சப்போர்ட் இல்லாமல் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பல்லும் முளைக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு 6th மந்த்லேயும் பல்லு முளைக்கும். எங்கள் சஷ்டிக்கு இப்போ 8th மந்த்தில் தான் பல்லு முளைச்சிருக்கு. மேலே 2 பல்லு முளைச்சிருக்கு, கீழே 2 பல்லு முளைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அவனுக்கு மேலே தான் பல்லு வந்துச்சு. அதையே நிறைய பேர் நல்லது கிடையாது, கீழே இருந்து தான் பல்லு முளைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்போ சஷ்டிக் பால் டப்பாவை அப்படியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்தனா எடுக்கிறேன்னு முன்னமார உளுந்துருவான் பார்த்துக்கிடுங்க. அப்போ கொஞ்சம் நம்ம அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா அவன் அந்த முன்னாடி இருக்க பொருட்களை எடுக்கிறதுக்கு உட்கார்ந்துருவான். இந்த திங்ஸ் எடுக்கிற போது மட்டும் எதை எடுக்குன்னு சில நேரம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி அப்படியே முன்னமார விழுந்துருவான். சில நேரம் ஒரு காலை அப்படியே ஊனி லைட்டாக நகர்றதுக்கும் ட்ரை பண்ணுவான். அதுவும் நிறைய தடவை பண்ணியிருக்கான். செல்ல குழந்தைங்க 8th மந்த்தில் நல்லா ஊறையும் ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா தவழ்ந்து போகிறது, அதுலேயும் அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் நடக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் எங்கள் சஷ்டிக்கு 1 வயசு முடிஞ்ச பிறகு தான் நடப்பானி. ஏன்னா அவங்க அக்காவும் அப்படி தான் நடந்தா. அதுக்கு பிறகு அப்படியும் 8th மந்த்தில் பேபியை, அதாவது அவங்களுடைய க்ரோத்தை பொறுத்து குழந்தைங்களுடைய வளர்ச்சி மாறுபடும். ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க நடந்துட்டாங்க, நம்ம குழந்தைங்க நடக்கலை. அவங்க தவழ்ந்துட்டாங்க, நம்ம குழந்தைங்க தவழலை. அவங்க குப்புறப்படுத்துட்டாங்க, நம்ம குப்புறப்படுக்கலை அப்படின்னு நம்ம நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. பாய்.